ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக மிருதுவாக வரத்துக்கு ஹோட்டல் மாஸ்டர் சொன்ன ரகசியம் என்னன்ட்டு பார்க்கலாம். அவர் பார்த்திங்கன்னா 3 பொருள் இந்த சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது ஆட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன்லேருந்து கோதுமை வாங்கி அரைச்சி கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கக்கூடிய கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா சர்க்கரை பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி நல்லா பொன்னிறமாக நமக்கு கிடைக்கும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சர்க்கரை நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு மாவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுதான் அந்த 2வது பொருள். எண்ணெய் சேர்த்து நம்ம பிசையும் போது ரொம்பவே சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் சப்பாத்தி ட்ரை ஆகாமல் ஹார்டாகாமல் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்ததும் கூடவே அந்த ரகசிய பொருள் என்னென்னா தயிர் தான். ஃப்ரெஷ்ஷான தயிர், அதாவது புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 200 கிராம் சப்பாத்தி மாவுக்கு கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போதுமானது. நீங்கள் தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் சேர்த்து நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுலேயுமே தயிரும் எண்ணெயும் சேர்கிற அளவுக்கு நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி மாவு பிசையும் போது நார்மலான தண்ணி தான் சேர்த்துப்போம். இதில் முக்கியமாக நம்ம என்ன சேர்க்குறோன்னா சுடு தண்ணி சேர்க்குறோம். சுடு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமான சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கிறதுனால நம்ம கையை இப்போ யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கரண்டியே யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு மாவு கிடச்சிடும். ஒரு சில சமயங்களில் ஒவ்வொரு மாவுக்கு தண்ணி அளவு வேறுபடும். அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அதனால் இப்போ கைகளை பயன்படுத்தி நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவு நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணுன்ட்டு அவசியம் இல்லை. மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சாலே போதும். அதே மாதிரி 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ பிசையணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நம்ம இந்த மாவு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சாலே போதும். ஏன்னா நம்ம இதில் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக வரதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். இதனால் நமக்கு பிசைகிற வேலை ரொம்பவே மிச்சமாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாவு எந்த பக்குவத்தில் இருக்குன்ட்டு. நம்ம கையில் லைட்டாக ஒட்டி வரும் பாருங்கள். கொஞ்சம் நார்மலாக நம்ம தண்ணி சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக இல்லை தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை அழுத்தினீங்கன்னா கையில் ஒட்டி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாவு முழுக்க படுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா மாவு சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ இந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். டைம் இல்லாதவங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுங்க. இது நார்மலாக செய்கிறவங்கன்ட்டு இல்லை. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கூட முந்தின நாள் நைட்டோ இல்லாட்டி எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த மாதிரி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் மாவு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். அதே சமயம் நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியும் கரெக்டாக இருக்கும். நல்லா மாவோட ஊறி கையில் ஒட்டவும் ஒட்டாது. இந்த டைமில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம
சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி உருட்டுறதுக்கு முன்னாடி கட்டையிலையும் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே சமயம் மாவுலேயும் கொஞ்சம் மாவு வந்து டிப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம உருட்ட ஆரம்பித்தோன்னா ஓரங்களில் விரிசலும் இருக்காது. அதே சமயம் மாவும் கட்டையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னுமே கொஞ்சம் மாவு வந்து தூவி தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு விரிசலே இல்லாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தின்னாக நம்மளால் சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ண முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக ரவுண்டாக கிடச்சிருக்கு. அதே சமயம் ஓரங்கள்லேயும் விரிசல் இல்லாமல் இருந்திருக்கு. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இது வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைகள் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு எண்ணெய்லாம் விடாமல் நம்ம சப்பாத்தி மாவை வந்து வச்சிடலாம். இது ஓரளவுக்கு சூடாகிட்ட பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு வந்து நீங்கள் எண்ணெயே இல்லாமல் கூட சுடலாம். விருப்பப்படுறவங்க எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து எண்ணெய் அப்ளை பண்ணணுன்ட்டு இல்லை, எண்ணெய் இல்லாமலே இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணும்போது ரொம்பவும் எண்ணெய் ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மேலே தேய்ச்சா மட்டும் போதும். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச உடனேன்ட்டு இல்லை, மறுநாள் எடுத்து வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாலாம் ஆகிடாது. அதே சமயம் ஹார்டாகவும் ஆகாமல் செய்தப்போ எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் மறுநாளும் இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களாம் இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தயிர், சுடு தண்ணி, எண்ணெய், சர்க்கரை இது 4 பொருட்களும் சேர்த்து சூப்பராக சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி சாஃப்டான சப்பாத்தி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.